கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் லெந்துகால தியானத்திற்கு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை நாம் தியானித்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கை கூறவும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப சிறுமைப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அல்லது அத்தியாவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா சுவிசேஷம் என்றுதான். இப்ப சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு அறிவிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி அந்த மனிதன் எப்படியோ இருக்கலாம், ஆனா அந்த சுவிசேஷம் எனப்பட்ட ஒன்று அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது இந்த சுவிசேஷம் அந்த மனிதனுடைய எல்லா எண்ணங்களையும் சிந்தைகளையும் சுவிசேஷத்துக்கு ஏற்ற விதமாய் மாற்றி, அந்த சுவிசேஷம் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதோ அதை அந்த மனிதனுக்குள் செய்யும். பாருங்க, இதை நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பார்க்கலாம். யோவானுக்குள்ள சுவிசேஷம் வந்தது, யோவான் மூலமா சுவிசேஷம் வந்தது. பாருங்க, அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் என்று எழுதிட்டு இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட யோவான் பின்னாட்களில நிருபத்தை எழுதும் போது அவரை எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறார்னா அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படிங்கிறார். ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனை அப்போஸ்தலனாக மாற்றியது. அப்போஸ்தலன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனாலே அனுப்பப்பட்டவன். தேவன் ஏதோ ஒரு பர்பஸுக்காக இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி இருக்கிறார். அவருடைய வேலைக்காக இன்னி சொன்னா தேவன் எனப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தேவனை உலகம் அறிய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அனுப்பப்பட்டவன் அப்படின்னா தான் அப்போஸ்தலன் என்ற அர்த்தம். இதுக்கு மிஷனரி எனப்பட்ட இன்னொரு பெயர் இருக்குது. இந்த அப்போஸ்தலனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவனுடையதான் மாறுது. பாருங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அம்பாசிடராக யாரோ ஒருத்தரை அனுப்புகிற போது இந்த நாடு அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தித்தான் அந்த நாட்டுக்கு அனுப்பும். அப்ப ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாய் அந்த மனுஷன் போகிறார். இவர்தான் மிஷனரி அல்லது அப்போஸ்தலர். அப்படி வாழுகிற போது இந்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை காண்பிக்கிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு யோவானுக்கு காண்பிக்கிற போது அதை எப்படி அறிமுகப்படுத்துறார்னா திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். திவ்ய வாசகன் அப்படிங்கிறார். அப்ப திவ்ய அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு மனிதனாக இந்த சுவிசேஷம் கன்வெர்ட் பண்ணிருச்சு. பாருங்க, உலகத்தாங்க சொல்லுவாங்க அல்லது கர்த்தரை அறியாத பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பக்தி சித்தி அடைந்து முக்தி அடையணுமாமா. அது ஆரம்பித்தோம், குழந்தையா ஆரம்பித்தோம், புருஷர்களா மாறணும், அதற்கு அப்புறம் பாருங்க அனுபவம் உள்ள வயோதிபர்களாய் மாறுகிறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு ஸ்டேஜில இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜை நோக்கி நகர்த்தி கூட்டி கொண்டு போகிறது. அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு கட்டாயம் எது தேவைன்னா வசதி தேவையில்லை, அல்லது உதவி செய்கிற மக்கள் தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது சிறுமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்காது. அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு எது தேவை அப்படின்னா சுவிசேஷம் தேவைப்படுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இந்த ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்துல 2 முக்கியமான சாட்சிகளை சொல்றார். இந்த சாட்சிகளை சொன்னது நிமித்தமாகவே இயேசுவை அவ்வூரர் கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினாங்களாம்.
அப்படி என்ன சாட்சி சொன்னார் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வரைக்கும் அந்த சம்பவத்தை சொல்றார். அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரேலிலே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கே அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 2 சாட்சிகளை இயேசு இங்க காண்பிக்கிறார். ஒன்று என்னன்னா, எலியாவின் நாட்களில தேசம் பஞ்சத்தை சந்தித்தது. இப்ப பஞ்சத்தை சந்திக்கிற அந்த காலகட்டத்துல 3 வருடம் 6 மாதம் தேசத்துல மழை இல்லை. இப்ப மழை இல்லாத காலகட்டத்துல எத்தனையோ விதவைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த விதவைகளின் இடத்துல எல்லாம் எலியா அனுப்பப்படாம சரப்தா ஊருக்கு, அது சொல்லப்பட்டிருக்கு, சீதோ நாட்டில் உள்ள சரப்தா அப்படின்னா சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த விதவையின் வீட்டாரைத்தான் போஷித்திருக்கிறாருங்கிறார். அப்ப அந்த விதவை இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த அம்மா என்ன பண்ணுனாங்க? அந்த அம்மாவுக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு தேசமெங்கு பஞ்சம். இந்த பஞ்ச காலத்துல இஸ்ரவேல்ல கூட எலிசாவின் நாட்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பிள்ளைகளவே சமைத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா இந்த விதவை பிள்ளையும் தானும் சமைத்து சாப்பிடுவதற்கு விறகு பொறுக்கும்படியா ஒளிமுக வாசலுக்கு வந்திருக்கிறாங்க. ஒளிமுக வாசல் எனப்பட்டது, ஒருவேளை ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறுதல் பண்ணிட்டா அவன் ஓடி வந்து அடைக்கலம் பெற்றுக் கொள்ளும்படியா இஸ்ரவேலருக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாசல் தான் ஒளிமுக வாசல். அதாவது மரணத்துக்குரியவனை தற்காத்து வாழ வைக்கிற ஒரு ஸ்தலம் தாங்க ஒளிமுக வாசல். இந்த அம்மா ஒளிமுக வாசல்ல வாழ வேணும்னு வரல, தானும் தன் பிள்ளையோ இந்த நாள் விறகு பொறுக்கி கொண்டு போய் சமைத்து சாப்பிட்டுட்டு இறந்து போகலான்னு தான் அங்க வந்திருக்கிறாங்க. ஆனா தெரியாமலே நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. இப்ப இந்த ஒளிமுக வாசலுக்கு தான் இப்ப எலியாவும் வந்த போது எலியா இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாங்குறார். சார், ஆட்டிலேயே தண்ணி வத்திருச்சு. ஆட்டு தண்ணி வத்தினதுனாலதான் இந்த எலியாவே கேரித் ஆற்றங்கண்டை விட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த சாரிபாத்துக்கு வர்றார். அப்போ ஒரு இடத்துல தண்ணி எடுக்க போகணுமா இருந்தா கூட ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில முன்பின் தெரியாத ஒரு நபர் திடீரென்று குடிக்க தண்ணீர் கேட்ட போது இந்த ஒளிமுக வாசலுக்குள்ள வந்த இந்த பெண்மணி தண்ணீர் குடுக்கறதுக்கு தண்ணி எடுக்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப அந்த நேரத்துலதான் எலியா சொல்றாரு, அப்படியே கொஞ்சம் அப்பத்தை எடுத்துட்டு வானா. எலியாவின் இடத்துல இந்த விதவை அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண் இல்ல, அல்லது நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஊரு ஆசீர்வாதமான ஊர் இல்ல. இன்றைக்கு நான் இந்த இடத்திற்கு வருகிற போது என்னுடைய குடும்ப நிலைமை என்ன அப்படின்னா, இந்த நாள் விறகை எடுத்து கொண்டு போய் சமைத்து நானும் பிள்ளையும் சாப்பிட்டு 2 பேரும் சாகலான்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய எண்டுக்கு போயிட்டாங்க பாருங்க. இதுதான் சிறுமை ஒரு மனிதனை எங்க கொண்டு போயிருந்தா வாழ்வதை விட சாவதே மேல் என்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். எலியா சொல்றாரு, நீ சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொன்னபடி சமைத்து கொண்டு வா அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில எலியாவுக்காக வீட்டுல அப்பம் சமைத்து கொண்டு வந்த போது இந்த 3 வருடம் 6 மாதம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்குங்க இந்த சாரிபாத் விதவையின் வீட்டுல எண்ணெயும் குறையில, மாவும் குறையில. இந்த அம்மா சாப்பிட்டது மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரனை போஷித்து இந்த அம்மாவினுடைய வீட்டாரும் பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியாய் சாப்பிட்டாங்களாம். அப்ப சுவிசேஷத்திற்கு தேவன் எப்பேற்பட்ட வலிமை கொடுத்திருக்கிறார்னா, ஒளிமுக வாசலில இருக்கிறவன் எப்படி உயிர் காக்கப்படணுமோ அதே போல இயேசு சொல்றாரு, நானே வாசல்.
ஒருவன் எனக்குள் வந்தானா அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்கிறார். அப்ப இயேசு வாசலாய் இருக்கிறபடினால, ஜீவனுக்கு போகிற வாசல் அவராய் இருக்கிறதுனால, அவருக்குள்ள வருகிற போது நம்மளுடைய முடிவான எண்ணங்களை எல்லாம் அவர் மாற்றி வாழ வைப்பதற்கு ஆயிரம் வழிகளை ஏற்படுத்துறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பெண்மணியினுடைய நிலைமையை போல இருக்கலாம். உதவி செய்ய ஒருத்தருமே இல்லாம ஒரு அனாதையான், நானும் என் பிள்ளையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கணவன் கூட கிடையாது, இனி வாழ்வதை காப்பிலோ இந்த நாள் சாப்பிட்டு மடிந்து போய் விடலாம் என்று மரணத்தை விரும்பி கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய மரணத்தையே விரும்பாத ஒரு தேவன். நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறபடியினால, பிரியமானவர்களாய் மாறி நம்மள ஆத்துமாவை தேவன் வாழ வைக்கிற போது, நம்ம ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி தான் முக்கியமான சாட்சி. என்னன்னா, எலிசாவின் நாட்களில எத்தனையோ குஷ்டரோகிகள் எருசலேம்ல இருந்திருக்கிறாங்க. அதை நீங்க 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்ப அந்த நாட்களில குஷ்டரோகிகள் ஒவ்வொரு கிராமத்துக்கு வெளியில டென்ட் போட்டு கிராமத்தால புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வைத்திருப்பாங்க. இன்னைக்கு நார்த் இந்தியால கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா ஊரை விட்டு விலக்கி வைக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. இவங்க பார்வையில் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க குஷ்டரோகிக்கு சமானம், தேச துரோகிகள் மாதிரி. ஆனா அதே நார்த் இந்தியாவுல விபச்சார தொழில் செய்து கொண்டிருக்க பட்டணங்களில, அது நடு பட்டணத்துல நடந்து கொண்டு இருக்குது. அதற்கு வாய்ப்புகளை கொடுத்துறாங்க பாருங்க. அடுத்து சாராய கடை வச்சு நடத்துறான், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதனை அழிக்கக்கூடிய அத்தனைக்கும் நாட்டுல வழி இருக்குதுங்க. ஆனா மனிதனை வாழ வைப்பதற்கு தன்னையே கல்வாரி சிலுவையில கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற மிஷனரிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அந்த கிராமங்களில இடம் இல்லை. தேசம் பாருங்க எவ்வளவு ஒரு இருள் இருக்குது பாருங்க. அப்ப கர்த்தர் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு இந்த பூமிக்கு வருகிற போது கூட இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் மத்தியில வெளிச்சம் உதித்தது அப்படிங்கிறார். அப்ப இந்த குஷ்டரோகிகளை போல நம்ம நாட்டுல பாக்குறாங்க, ஆனா இஸ்ரேல்ல குஷ்டரோகிகளை தான் அப்படி பார்த்தாங்க. அப்ப அந்த குஷ்டரோகிகள் என்ன சொல்றாங்கன்னா, தேசமே பஞ்சத்துல இருக்குது, அதனால யாரு வீட்லயாவது ஆகாரத்தை கேட்டு போனா கட்டாயம் அவங்களே பஞ்சத்துல இருக்கும்போது அவங்க சாப்பிடுறதே பெருசா இருக்கும்போது நமக்கு எப்படி கொடுப்பாங்க? அதனால நாமளும் உயிர் வாழறதுக்கு அவங்களிடத்துல வழி இல்லை, நம்ம இங்க சாப்பிடாம இருந்தாலும் செத்து போயிடுவோம், சாகிறதே சாகிறோம், எதிரினுடைய பாளையத்துல போய் சாகலாம் என்று சொல்லி அவர்கள் யுத்தம் பண்ணும்படியா புறப்பட்டு போகல, அவர்கள் சாவை விரும்பித்தான் போனாங்க. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ரதங்களின் இரைச்சலையும் இராணுவத்தின் இரைச்சல்களையும் சீரியர்களுக்குள்ள கேட்க பண்ணினதுனால இந்த பஞ்சத்துக்கு காரணமா இருந்த சீரியர்கள் அவர்கள் டென்ட்டை விட்டுட்டு, சமைத்த ஆகாரத்தை அப்படியே விட்டுட்டு, இஸ்ரவேலின் ராஜா ஒரு பெரிய சேனையை கூட்டிக் கொண்டு வருகிறான் என்று பயந்து டென்ட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆனா டென்ட்ல இருக்கிற அத்தனையும் அப்படியே இருக்குது, அவர்கள் ஜீவன் தப்ப ஓடி போனாங்க. இப்ப இந்த 4 குஷ்டரோகிகளோ முதல்ல சீரியருடைய டென்ட்டுக்குள்ள உள்ள போன சமைத்த ஆகாரம் அப்படியே இருக்குது, நல்ல திருப்தியா சாப்பிட்றாங்க. அங்க இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு டென்ட்டுக்குள்ள போறாங்க, அங்கேயும் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்றாங்க, வெள்ளியும் பொண்ணையும் எடுக்கிறாங்க. 3வது ஒரு டென்ட்டுக்குள்ள போய் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு இப்ப சேகரித்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப இந்த 4 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாம் மௌனமா இருந்தால் பொழுது விடுந்துரு பொல்லாப்பு நம்ம மேல சரி. ஏன்னா சீரியர் ஒரு 4-5 டென்ட் போடல, இஸ்ரவேலை சுற்றிலும் டென்ட் போட்டிருக்காங்க. அப்ப எல்லா டென்ட்டுக்குள்ளயும் அந்த கூடாரத்துக்குள்ளயும் ஆகாரமும் இருக்குது, சீரியருடைய வெள்ளி பொண்ணு எல்லாமே இருக்குது, எவ்வளவு எடுக்க முடியும் என்று சொல்லிதான்
இதை ராஜாவுக்கு அறிவிக்கலாம் என்றாங்க. அதன் அடிப்படையில ராஜாவின் இடத்துல சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து இதை கொள்ளையடித்தாங்களாமா சார். ஆனா இதை இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த குஷ்டரோகி வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டா, வேணுங்கிற அளவுக்கு வெள்ளியும் பொன்னையும் சம்பாதித்தா, ஆனா அதே பட்டணத்துல எலிசா எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல இவர் போகல. ஆனா அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல சீரியா தேசத்தானாகிய நாகமானே வந்தானம்மா. அவனுக்கு குஷ்டரோகம். அவனுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று அவன் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கிறான், எவ்வளவோ மருந்து எடுத்திருக்கிறான், எங்கேயும் நடக்கல. ஆனா எதிர்பாராத விதமாக இஸ்ரவேலில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போய் அவன் வீட்டுக்கு வேலைக்கு அமர்த்தி இருக்கிறான். சிறு பெண் அப்படின்னா ஒரு வயதுல 12 இருந்து 15 வயதுக்குட்பட்டு இருக்கலாம்னு வச்சுங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை அறிந்து கொள்ற அல்லது வியாதியை அறிந்து கொள்ளுகிற ஒரு வயது, அதான் சிறு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிறு வயதிலேயே சிறைப்பட்டு போய் அதே சீரிய தேசத்துல தாய் தகப்பனோடு செல்வ செழிப்பா வளர்க்கப்படுகிற எத்தனையோ பிள்ளைய பார்த்திருக்கலாம். அப்ப இந்த பிள்ளையினுடைய ஏக்கம் என்னமா இருந்திருக்கும், ஏன் ஆண்டவரே என்னை சிறு வயதிலேயே இப்படி சிறுமையாக்கி விட்டீர்? எல்லாரும் தாய் தகப்பனோடு சந்தோஷமா இருக்கும்போது நான் இன்றைக்கு தாய் இல்லாம தகப்பன் இல்லாம ஒரு அனாதையா இந்த இடத்துல வந்து ஒரு அடிமையின் வேலை செய்கிற ஏன் என் வாழ்க்கையில கைய விட்டீர் என்று கர்த்தரை கேள்வி கேட்கல. அடுத்து அந்த 12-15க்குள்ள இருக்கிற வயசுல பாத்தீங்கன்னா எல்லோரும் பள்ளிக்கூடம் போய் கல்வி பயின்ற அந்த காலகட்டத்துல நான் சிறு வயதிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணி விட்டீர், ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று நினைக்கலைங்க. சிறு வயதா இருக்கட்டும், முதிர் வயதா இருக்கட்டும், கர்த்தர் என்னை கொண்டு போன இடத்துல கர்த்தருடைய பரிபூரண சித்தத்தை செய்வதற்கு நம்ம இருதய ஏங்கணும் பாருங்க. சில பேருக்கு வந்து நல்ல அழகான பட்டணத்துல இருந்தாலுமே இந்த அன்பின் தெய்வனை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கூட அதை செய்ய மாட்டாங்க பாருங்க. சில பேருக்கு எதுவுமே இருக்காது, ஆனா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்ப்பாங்க. வேதம் சொல்லுதுங்க, இயேசு ஒரு உவமை சொல்றாரு. ஒரு கிராமத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தானாம். அவன் ரத்தாம்பர வஸ்திரம் உடுத்தி இருந்தானாமா. ஒவ்வொரு நாளும் விதவிதமா அவன் வீட்டுல ஆகாரம் செய்து சமைத்து ஒரு பெரிய குடும்பம் நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மனிதனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான். அவனா ஏழையா இருந்தது மாத்திரமல்ல, அவன் சரீரத்துல கூட அநேக பருட்கள் இருக்குமாமா. இப்ப இந்த பருட்கள்ல வரக்கூடிய இந்த சலத்தை எடுத்து வேதனைய பசியா இருக்கிற நாய்க்கு ஊட்டுவாராமா. பரலோகத்துல இந்த லாசரு மரித்து போன போது ஆபிரகாம் இந்த லாசருவை வரவேற்கிறார். லாசருவுக்கு பரலோகத்துல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆனா இதே பூமியில ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்படும் அடிமாய் ஆசீர்வாதமா வாழ்ந்த மனுஷன் மரித்த உடனேயே அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷரை எல்லாம் வர்றாங்க, மகிமையாய் அடக்காராதன முடியுது. இதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போன போது வேதனை நிறைந்த இடத்திலேயே அந்த ஆத்மா நின்றுச்சு. அது மேல கடந்து போக முடியல. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போதுதான் அங்க ஆபிரகாமும் இருக்கிறாரு. ஆபிரகாமினுடைய மடியில இந்த லாசருவும் இருக்கிறார். இந்த மனிதன் இந்த லாசருவை எத்தனையோ தடவை பார்த்திருக்கலாம். எவன் செஞ்ச பாவமும் இப்படி ஏழ்மையா பிறந்துட்டான், வறுமையா பிறந்துட்டானே, யாரோ ஒரு பாவத்தை இவன் மேல சுமத்திட்டு இவனுக்கு ஒரு நேர ஆகாரமும் கொடுக்கலைங்க, ஒரு மாற்று வஸ்திரமும் கொடுக்கல. இப்ப மேல போயிட்டு கேட்கிறார், இந்த லாசருவினுடைய நுனி விரல்ல கொஞ்சம் தண்ணீர் தொட்டு என் நாவுக்கு கொடுங்க, நான் நாவு வறண்டு நிற்கிறேன் என்ற போது ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில இருந்த போது ஆசீர்வாதமா வாழ்ந்த, ஆனா பூமியில இருக்கிற உன்ன மாதிரி இருக்கிற சக மனிதனை நீ நினைக்கல. உன்னுடைய ஆசீர்வாதம் தேவனை உலகத்துக்கு காண்பிக்காததுனால நீ பூமியிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு. நீ பரலோகத்துல உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்கின்ற ஸ்தானத்துல தள்ளிட்டார். ஆனா பூமியில கஷ்டத்தின் நடுவுலையும் ஒரு நாயை போஷித்த இந்த லாசரு மேல திருப்தி அடைவான் அப்படிங்கிறார். அதே மாதிரிதாங்க இந்த சிறு பிள்ளைக்கு
நற்செய்தி அறிவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனா கடவுளை எத்தனையோ விதத்துல குற்றம் சாட்டலாம். ஆனா இந்த பெண்ணு அங்க போயிட்டு அந்த எஜமானனாகிய நாகமானுடைய நிலைமையை பார்க்கறாங்க. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சீரியா ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலை ஆகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அந்த மனுஷனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பாருங்க. முதலாவது காரியம், அவன் படை தளபதி. நாகமான் சீரியா தேசத்து ராஜாவினுடைய டாப் மோஸ்ட் லீடர்ல ஒரு லீடர், பெரிய ஆளு. அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவனிடத்தில் பெரியவனா இருந்தான். பெரிய மனுஷன்னா பாப்புலரான மனுஷன். மூன்றாவது, கடவுள் அவனுக்கு உதவி செய்திருக்கிறாருங்க. இந்த மனுஷன இவன் கையில ஒரு யுத்தத்தை கொடுத்தா மற்றவங்க கையில தோத்து போகிற இடத்துல இந்த மனுஷன் ஆட்களை கூட்டிட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அப்ப நம்ம கையில நன்மைகளே நடக்குது, இதோட ஆசீர்வாதம் வேணுமா? அடுத்து சொல்லப்பட்டிருக்குதுங்க, பராக்கிரமசாலியாமா அந்த மனுஷன். சில பேருடைய வாழ்க்கையில எதுல திருப்தி அடைஞ்சிடறாங்கன்னா, இந்த நாளிலேயே திருப்தி அடைஞ்சிடறாங்க. ஒன்று என்னன்னா, நல்ல வேலை கிடைச்சிருச்சு பிரதர், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார் பிரதர், நல்ல அருமையான வேலை, நான் நல்ல இடத்துல லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நல்ல கேம்பஸ், நல்ல குவார்டர்ஸ், நல்ல ஸ்கூல் வசதி, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் வசதி, அதுபோல என்னை கேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் நடுவுல நான் திருப்தியா வாழ்ந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லி இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இரண்டாவது, அவைகளின் நடுவுல நான் பயங்கர பாப்புலரா மாறிட்டேன் பிரதர், இன்றைக்கு எங்க போனாலும் என் பேரை சொன்னா அவ்வளவு மக்கள் என்ன வெல்கம் பண்றாங்க, எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸே இருக்குது, ஒரு கூட்டமே, தனி கூட்டமே இருக்குது. அதான் சொல்லலாம், ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனா பிரபலமானவனவான என்னை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல இதுல திருப்தி அடைகிற ஒரு கூட்டம் இருக்கு. அடுத்து பாருங்க, ஒன்றுமில்லாம இந்த இடத்துல பிரதர் ஒரு கடையை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கடவுள் கிருபையில பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாறிடுச்சு. நம்ம கடைக்கு இன்னைக்கு எத்தனையோ கஸ்டமர்ஸ் வர்றாங்க, நாங்க பயங்கர திருப்தியா இருக்கிறோம், எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம், நல்ல ஒரு வளர்ச்சி. அதான் கர்த்தரே அந்த காரியத்தை செய்தாராமா, அதுல நிறைய பேர் திருப்தி அடைஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு எந்த நோய் கூட இல்லை பிரதர், நான் பர்ஃபெக்டா இருக்கிற, கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனா இது கர்த்தரே இல்லைன்னு சொல்லுகிற எத்தனையோ பேர் இடத்துல இருக்குது. இன்னைக்கு இந்தியாவுல எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய செல்வந்தர்களிடத்துல நம்ம சொல்ற இந்த ஆசீர்வாதம்னு சொல்லப்படுகிற பாப்புலரான மக்களாக அல்லது பெரிய வேலை செய்கிறவங்களாக, நல்ல வசதி உள்ளவங்களாக, நல்ல பராக்கிரமசாலிகளா, நாத்திகர்கள் அநேக பேர் இருக்காங்க. சொல்ல போனா பாவ வாழ்க்கை வாழுகிற, மனிதனை தவறுதலான வழிக்குள்ள நடத்துகிற, சினிமால, சீரியல்ல, பலவிதமான களியாட்டுகளில இருக்கிறவங்களை இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே, அப்ப அது ஆசீர்வாதமா? அப்ப இந்த மனிதனுக்கு சுவிசேஷம் போய் செய்ய வேண்டியது என்னதான் இருந்ததுன்னா, இந்த பெண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல என் எஜமானன் போனான், என் எஜமானுடைய குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமாவானார். குஷ்டரோகம் தானே பிரதர், இருந்தா இருந்துட்டு போட்டோம், இதுவே போதும் பிரதர் அப்படின்னு இல்லாம இதுல இருந்து விடுதலை ஆகுவேன் எப்படியாவது. இது நம்ம வாழ்க்கை கிடையாது, நம்ம வாழ்க்கை சுகமான வாழ்க்கைன்னு சிறு பிள்ளைய வார்த்தையை கேட்டுட்டு தன்னுடைய ராஜாவின் இடத்துல அறிவித்து ராஜாவினுடைய கடிதாசியை வாங்கி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல வந்தா, வெளிநாட்டுல சிறைப்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைக்கு இஸ்ரவேல்ல இருக்கிற தீர்க்கதரிசியினுடைய வல்லமை தெரியுது. ஆனா இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற ராஜாவை எத்தனையோ முறை இந்த எலிசா ஆலோசனை கொடுத்து தப்பு வச்சிருக்கிறார். அந்த ஆளுக்கு இந்த அறிவு இல்லை. கடைசியா குஷ்டரோகத்தை நீக்கி விடுவதற்கு நான் கடவுளா என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் ராஜா புலம்பிக் கொண்டிருக்கிறதை எலிசா அறிந்து ஆள் அனுப்பி அவனை என்னிடத்தில் அனுப்பு, நான் அவனுக்கு சுகமாகிற வழியை காட்டுகிறேன்கிறார்.
அதன் அடிப்படையில ஆட்கள் போய் நாகமான எலிசாவின் வீட்டண்டையில அழைத்து கொண்டு வருகிறாங்க. இப்ப இந்த நாகமானுடைய ஆசையெல்லாம் என்னவா இருந்ததுன்னா, எல்லா பாஸ்டரும் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை அப்படின்னா வரவழைச்சு முழங்கால் படிட்டு அவங்க மேல கைய வச்சு ஆசீர்வதிச்சு, ஒருவேளை எம்எல்ஏவா வந்தா கூட, ஐயா நீங்க சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க, இவ்வுலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிகிறது இல்லை, இதற்கு பின்பு மரணத்துக்கு அப்பால ஒரு நித்திய காலம் இருக்குது, அதற்கு உங்களுக்கு இயேசு அவசியம். அதனால நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டு உங்க பாவம் நீங்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்றவங்க குறைஞ்சிட்டாங்க பாருங்க. அதாவது ஒரு தலைவன் என்ன எதிர்பார்ப்புல வர்றாரோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தீர்க்கதரிசிகள் மாறிட்டாங்க. நீ குடிகாரனா இருக்கிறியா, என்கிட்ட வரியா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உன் வேலையை கடவுள் நல்லா ஆசீர்வதிப்பாரு, உன்னுடைய பதவியை நல்லா ஆசீர்வதிப்பாரு. குடிப்பழக்கத்திலிருந்து அதெல்லாம் இயேசுனால விடுதலையாக்க முடியாதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய சுகபோக லாபத்துக்காக எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகக்கூடிய வழிதப்ப பண்ணுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா இந்த எலிசாவின் இடத்துல நாகமான் வந்த உடனேயே எலிசா ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு ஆளை அனுப்பி, நீ யோர்தான்ல போய் 7 தரம் மூழ்கி எந்திரி, நீ சொஸ்தமாவாய் அப்படின்ட்டார். அப்ப இந்த குஷ்டரோகத்தினுடைய அந்த சாயல், அதாவது அதனுடைய நிழல் என்னன்னா கடும் கோபம் பாருங்க. இந்த நாகமானுக்கு பயங்கர கடும் கோபம். நீ பெரிய தீர்க்கதரிசினா அதுக்காக வெளியில கூட வர மாட்டியா? நான் என்ன எதிர்பார்ப்போடு வந்தேன்னா, நீ வெளியில வந்து என்னை தொட்டு எனக்காக பிரார்த்தனை பண்ணுனேன்னா என் குஷ்டரோகம் நீங்கிருன்னு நினைச்சா, நீ வெளியிலேயே வராம உள்ள இருந்தே ஆள் அனுப்பி நீ 7 தடவை யோர்தான்ல முங்கி எந்திரிங்கிறியே என்று சொல்லி கடுங்கோபத்தோடு தன் தேசத்துக்கு திரும்ப போகிறான். அப்ப இந்த நாகமானுடைய வேலைக்காரன் சொல்றாங்க, ஐயா அந்த மனுஷன் வெள்ளிய கேட்டாரா பொண்ணை கேட்டாரா, இல்ல கொண்டு வந்த ஆட்களைத்தான் நீ எனக்கு அடிமையா கொடுன்னு கேட்டாரா? 7 தடவை முங்கி எந்திரினா முங்கி எந்திரிச்சுதான் பார்க்கலாமே என்று சின்ன ஆலோசனை கொடுத்த போது இந்த யோர்தானுக்கு வர்றாங்க. இந்த யோர்தான்ல வந்து இந்த நாகமான் 7 தடவை மூழ்கி எந்திரித்த போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிட்டு, சரீரம் மாத்திர சிறு பிள்ளையினுடைய சரீரமாகலங்க, அந்த மனிதனுடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்துட்டு சதையான இருதயத்தை வைத்த உடனே குதிரையில உட்கார்ந்துட்டு இறங்காமல் இருந்த இந்த நாகமான் இப்பொழுது இறங்கி நடந்து ஓடி இப்ப எலிசாவை சந்திக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் முதல்ல சந்திக்கலன்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுது குஷ்டரோகியை எந்த பரிசுத்தவான்களும் சந்திக்க கூடாது, ஆசாரியனும் சந்திக்க கூடாது. ஒருவேளை குஷ்டரோகம் நீங்கிருச்சு அப்படின்னு ஒரு தெளிவு கிடைஞ்சாதான், நீங்கிருச்சுன்னு காமிக்கிறதுக்குத்தான் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியனையும் சந்திக்கணும். அப்ப எலிசா கொடுத்த ஆலோசனை என்னன்னா, நீ சுகமா இருந்த ஆலோசனை கொடுத்தார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல பாருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட். அதனாலதான் கடும் கோபம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பேருக்குள்ள பாருங்க, அவர் சொல்றதை புரிந்து கொள்ள முடியறதில்ல, அல்லது அந்த அம்மா சொல்றதை புரிந்து கொள்ள முடியறதில்ல. சில சபைகள்ல ஊழியக்காரங்க சொல்றதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள முடியறதில்ல, விசுவாசிகள் சொல்றதை ஊழியக்காரங்களை புரிந்து கொள்ள முடியறதில்ல. இதனாலதான் பாருங்க பலவிதமான சுகத்திற்கு பதிலாக சிறுமைங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஆனா அது சுவிசேஷம் பாருங்க, அந்த மனிதனை எலிசாவின் இடத்துல கொண்டு வந்து எலிசா கொடுத்த ஆலோசனைப்படி 7 தடவை முங்கி எதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் எலிசாவின் இடத்துல தேவையான வெள்ளி பொண்ணு மாற்று வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். வாங்கிக்கங்க, நீங்க கொடுத்த இந்த சுகத்திற்கு எதுவுமே ஈடு இன்னும் கிடையாது, அதனால எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுங்கன்ன போது எலிசா எல்லாத்தையும் தட்டி விட்டார், எனக்கு வேண்டாம், தள்ளுதல் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, நீ விரும்பினபடி நான் உன் மேல கையை வச்சு உனக்காக நான் ஜெபம் பண்ணிருந்தேன்னா ஏன் கையில இருந்து இந்த வல்லமை புறப்பட்டதுங்களா? நீ யோர்தான்ல போய் 7 தடவை முங்கின, யோர்தான் தான் உன்னை சுகமாக்குனது, நீ யோர்தானுக்கு நன்றி உள்ளவனா இரு என்று வேண்டான்ட்டார். ஆனாலும் இந்த நாகமான் விட்டபாடு இல்ல, ஐயா இப்பேற்பட்ட இந்த தேவனை ஏன் ஊர்ல போய் ஆராதிக்கணும்னு நான் விரும்புறேன், அதனால நீர் நடந்து திரிந்த இடங்களிலிருந்து மண்ணை எடுத்துட்டு போக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற மக்களா இருந்தா
எலிசாவுக்கு விரோதமா மண் எடுத்துட்டு போய் சீரியால செய்வன செய்வதற்கு நாகமான் திட்டமிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எலிசா சொல்றாரு, மண் என்ன, கல்லையும் சேர்த்து எடுத்துட்டு போப்பா, இருக்கிற இடத்துல போய் நீ மனதார உனக்கு சுகப்படுத்தின தேவனை ஆராதி, அவருக்கு உண்மையுள்ளவராய் இருன்னு மண் எடுத்துட்டு போக சொல்லிட்டார். ஆனா அந்த எலிசாவோடு கூட இருந்த கேயாசி எனப்பட்ட ஒரு மனுஷன் இந்த எலிசாவை இருதயத்துல என்ன நினைக்கிறாருன்னா, வாழ தெரியாத முட்டாளாளா இருப்பாரு போல இருக்குது. நம்ம ஒரு வீட்டுல போய் எரிஞ்ச வீட்டுல புடுங்கினாத்தானே அது ஆபத்து. அவனே மனநிறைவோடு கொடுக்கும் போது அதை வாங்காம தள்ளி பண்ணி விட்டாரு. அவருக்கு தெரியாம அவன் கொடுக்கணும்னு நினைச்சத நாம போய் ரகசியமா வாங்கிக்கலான்னு எலிசாவுக்கு தெரியாமலேயே ஓடி போய் நாகமானிடத்துல பொய் சொல்லி அவர் கொடுக்க விரும்ப இருந்த எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து தன் வீட்டுல குழி தோண்டி புதைத்து வைத்துட்டு யாருக்கும் தெரியாம இப்பொழுது எலிசாவின் இடத்துல வர்றார். அப்பதான் எலிசா கேட்கிறாரு, எங்கே இருந்துப்பா வர? நீ அவன் குதிரையை விட்டு இறங்கும் போது உன் மனசாட்சி இடைபடலையா? இந்த குஷ்டரோகத்தோடு வந்த போது அவன் குதிரையை விட்டு இறங்கல. ஆனா இந்த யோர்தான்ல 7 தடவை மூழ்கி எந்திரித்த போது இப்ப சுகமாய் வந்தவன் எது வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறான். அப்ப அந்த இறுதியம் உனக்கு இல்லையா? மனசாட்சி இல்லாம உன் எஜமானன் வேண்டான்னு சொன்னதை நீ வேணும்னு எடுத்துக்கொண்டு வந்துட்டியே. அதனால நாகமான் விட்ட குஷ்டரோகம் ஓ மேலே உன் குடும்பத்தின் மேலே வருண்டார். இதைத்தான் இயேசு பேசுறார். அப்ப உலகத்துல குஷ்டரோகம் எனப்பட்டது எப்படி ஒரு சாபோ அல்லது அருவருப்போ, அதை விட கொடூரமானது என்னன்னாங்கன்னா பாவம். நமக்குள்ள இருக்கிற பாவம். பாவிகளுக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் பாருங்க. பாவிகளோ நல்ல பிரபலமாக முடியும். பாவிகளோ பராக்கிரமசாலிகளா இருக்க முடியும். ஆனா இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு இடத்துல 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. இந்த 4 பேர் சப்போர்ட்டிவ் இல்லைன்னா அவனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்பேற்பட்ட நிலைமை. இந்த 4 பேரை சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்துல வந்தா, இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறாரு. வீடு நிறைந்து ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்துல கொண்டு போக முடியல. கடைசியா அந்த 4 பேர் ஒருமனப்பட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இந்த வீட்டினுடைய கூரையை பிரிச்சு நேரடியா இயேசுவுக்கு நேரா இறக்கிடலாம் என்று 4 பேர் ஒருமனப்பட்டு கூரையை பிரிச்சு இயேசுவின் இடத்துல அந்த திமிர்வாதக்காரனை இறக்கின போது இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து முதலாவது இயேசு அவன் திமிர்வாதம் போகட்டும்னு சொல்லல, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னார். அந்த நேரத்துல இருக்கிறான் கூட இருந்த எல்லா மக்களும் கேட்கிறாங்க, என்ன பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்படின்னா இயேசு கேட்கிறாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது எளிதா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றது எளிதா என்று சொல்லி பின்புதான் எல்லோரும் முன்பாக படுக்கை எடுத்துக்கொண்டு நடன போது 4 பேர் சுமந்து கொண்டு வந்த இந்த படுக்கையை ஒரே மனிதன் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய இந்த சுவிசேஷத்தில் வரக்கூடிய சிறுமையிலிருந்து விடுதலை என்னன்னா, பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. பாருங்க, இயேசு என்ற நாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் கூட இயேசுவை அறிமுகப்படுத்துகிற போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியினர், பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறார். அப்ப சிறுமைப்படுத்தப்படுகிறோம். சிறுமையில இருக்க காரணம் என்னன்னா, நம்ம பாவம் செய்து பாவிகள் அல்ல, பாவிகளா இருப்பதனால பாவம் செய்யறோம். நம்மளுடைய ஆதித்தாகிய ஏவாள் பாவம் செய்து, இதற்கு அப்புறம் ஆதாமும் ஏவாளுக்குள்ள இருந்து பிறந்த மனித இனத்துல எல்லோருக்குள்ளேயும் பாவம் குடிகொண்டு இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இந்த சுவிசேஷம் தான் பாருங்க, பாவ சாபம் மரணம் நரகம் உலகம் இவைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இந்த சுவிசேஷம் திவ்ய சுபாவத்திற்கு உங்களை என்னைய பங்குள்ளவர்களாய் மாட்டும். இந்த நாளில கூட ஆண்டவரே, என்னுடைய சிறுமைக்கு காரணம் நான் செய்த தவறுதல் அல்ல, என்னுடைய பிறப்பே சிறுமைப்படுதலுக்குரிய பிறப்பா இருக்குது. அன்றைக்கு நாகமான் எப்படி ஒரு சிறு பிள்ளையினுடைய ஆலோசனையை கேட்டேன், யோர்தான்ல 7 தரம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று சிறுபிள்ளையை போல மாறினானோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையிலேயோ இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தர எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க.
கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு சோதரிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிக்கிற இந்த சுவிசேஷம் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய மக்களுடைய சிறுமையிலிருந்து விடுதலையாக்கி, மருத்துவமனைக்கு என்று சொல்லி, ஆண்டவரே, பலவிதமான இருளின் மக்களுடைய ஆலோசனைக்கு என்று சொல்லி வாழ்க்கையையும் வருமானத்தையும் செலவழித்துக் கொண்டிருந்த நாகம்மானை சந்தித்த இந்த சுவிசேஷம், தேவனண்டையில திருப்பின இந்த சுவிசேஷம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல கொண்டு போன இந்த சுவிசேஷம், இதை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில இடைபடட்டும். இவர்கள் வறுமைக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் வியாதிக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் சமாதான கேட்டுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அறிவை இந்த சுவிசேஷம் ஆண்டவரே வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.